சார் மறுபடியும் நித்யா தான். முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இந்த மாதிரி பச்சை குத்துறதுலாம் அகெயின்ஸ்ட் அந்த முஸ்லீம் பாலிசின்னும் போது, ஸோ நீங்கள் சொன்னீங்க செல்ஃப் ஹார்ம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இறைவன் வந்து பார்க்குறாருன்னு. ஸோ முகரம் ஐ திங்க் நாட் கன்ஃபார்ம் முகரம் பண்டிகை தான். ஸோ அங்கே வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க, கத்தி வச்சு கீறிக்கிறாங்க. ஸோ அப்போ அது செல்ஃப் ஹார்ம் தானே. ஸோ அதை மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க? சரி, அதுவும் தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பச்சை குத்தி கொள்வது இது மாதிரியான விஷயங்கள் வந்து இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றீங்க. அது உடல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கும்போது முஹர்ரம் மாசத்துல முஸ்லிம்கள் வந்து என்ன செய்றீங்க, உடம்புல எல்லாம் வந்து காயப்படுத்திக்கிறீங்களே, அது மட்டும் சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது ஒரு நியாயமான கேள்விதான் அது. அதாவது முஹர்ரம் மாசம் அந்த நாட்கள்ல அசைனார் உசைனார்னு சொல்லி திருவல்லிக்கேணி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உடம்புல காயத்தை ஏற்படுத்திட்டு கத்தியை எடுத்து மேலே போட்டு போட்டு ரத்தமாக ஆக்கி அந்த தெருவே அந்த அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி நெருப்பும் வைப்பாங்க. இது வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்த்தால் இஸ்லாத்துல இப்படி கிடையாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, லைஸ மின்னா அப்படின்னு சொன்னா என்னை சார்ந்தவன் இல்லை. லைஸ மின்னான்னா என்னை சார்ந்தவன் இல்லை. யாருன்னு சொன்னா கன்னங்களில் அறைந்து கொள்பவனும் சட்டையை கிழித்துக் கொள்பவனும் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்னாங்க. கடவுள் பேர்ல கன்னங்கள்ல அரைஞ்சிக்கிறாங்கல்ல, கன்னங்கள்ல அறைந்து கொள்வதா இருந்தாலும் சரி, சட்டை கிழிச்சு கொள்றதாலும் சரி, உடம்புகளை காயப்படுத்திக் கொள்பவர்களா இருந்தாலும் சரி, என்னை சார்ந்தவர்கள் இல்லை, முஸ்லிமே கிடையாதுன்ட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு ஆள் அவங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, ஒரு ஆள் வெயில்ல நின்றுட்டு இருக்கிறார். ஐயா வெளியில நிக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் கடவுளுக்காக வெயிலில் நிற்பதாக நேர்ச்சி செய்து கொண்டார், நோன்பு பிடிப்பதாக நேர்ச்சி செய்து கொண்டார், செருப்பு அணியாமல் இருப்பதாக நேர்ச்சி செய்து கொண்டார்னு சொல்லி அவரை பத்தி சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவரை வந்து வெயிலில் நிக்காமல் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க, நோன்பு பிரச்சனை இல்லை, செருப்பு அணியாமல் இருப்பது மார்க்கத்துல கிடையாது, செருப்பு அணிய வேண்டும் இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகமும் இந்த மாதிரியாக செய்யக்கூடியவர்களை தடுத்தாங்க. கடவுள் பேர்ல ஒரு அளவு இருக்கணும், உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது. கடவுள் பேர்ல வந்து அவங்க கன்னங்கள்ல அறையிறது, நெருப்பு மிதிக்கிறது, இதெல்லாம் வந்து கூடாது என்று சொன்னவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு 3 பேர் நபிகள் நாயகம் காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர், கடவுளுக்காக நான் திருமணம் முடிக்க மாட்டேன், கடவுளுக்காக வாழ்நாள் முழுவதும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்படி 3 பேர் 3 விதமான விஷயங்களை வச்சுட்டு வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் அந்த 3 பேரையும் சந்திச்சு சொன்னாங்க, என்னை பாருங்கள், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், திருமணம் முடிக்க வேண்டும். ஒருவர் சொன்ன, நான் வந்து கடவுளுக்காக எப்பவும் நின்று கொண்டே தொழுவேன்னாரு. என்னை பாருங்கள், நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், அதனால தொழவும் செய்யணும், தூங்கவும் செய்யணும். ஒருத்தர் சொன்னா, நான் இப்போ நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன். நோன்பு வைக்கிறது என்பது நிரந்தரமாக தொடர்ச்சியாக நோன்பு வைக்க கூடாதுன்ட்டாங்க. அப்ப கடவுளின் பேர்ல நிரந்தரமா நோன்பு வைக்க கூடாது, கடவுளின் பேர்ல திருமணமும் முடிக்காம இருக்கக்கூடாது, கடவுள் பேர்ல தொழுது கொண்டே இருப்பேன்னு சொன்னா கடவுளுக்கு தேவை உள்ளது மாதிரி ஆயிடுது. குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் சமத், சமதுன்னு சொல்லி பேர்ல வச்சிருப்பாங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு சொன்னா கடவுள் தேவையற்றவன், கடவுளுக்கு என்ன இல்லை, தேவை கிடையாது. கடவுளுக்கு தேவை இருக்குன்னா அப்புறம் நமக்கு பெரிய ஆள் ஆயிடுவோமே. நான் தான் கடவுளுக்கு போய் காசுலாம் கொடுக்குறேன் அப்படின்னா யார் பெரிய ஆளு? கடவுள் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளா? நான் தான் பெரிய ஆளுன்னு ஆயிரும். கடவுளுக்கு காசு கொடுக்குறேன், கடவுளுக்கு காசு கொடுக்கறது இல்ல, கடவுளின் பேர ஏழைக்கு காசு கொடுத்து நன்மையை கடவுள்கிட்ட வாங்கிக்கிறோம், அப்படிதான் அர்த்தம். குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னா, எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் தேவையற்றவன், புகழுக்கு உரியவன் என்று சொல்லிவிடுங்கள். கடவுளுக்கு தேவையும் கிடையாது, அவர் புகழுக்கு உரியவராக தான் இருக்கிறார். கடவுளுக்கு புகழே இல்லை, நம்ம தான் கடவுளுடைய புகழை உயர்த்துகிறோம்லாம் கிடையாது. கடவுளுக்கு புகழ் தான் இருக்கிறது, எப்பவும் கடவுள் புகழாக தான் இருக்கிறார். அவர் புகழ் இருக்கிற வானவர்கள்லாம் இருக்கிறாங்க வான உலகத்துல, அப்ப அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப கடவுளுக்கு புகழ் இருக்கிறது, கடவுளுக்கு தேவையே கிடையாது. இல்ல நான் வந்து கடவுளுக்கு தங்கத்தை கொடுக்குறேன், தங்கம் யாருடையது? தங்கம் யாருடையது? பூமி யாருடையது? சூரியன் யாருடையது? சந்திரன் யாருடையது? எல்லாமே அவருடைய தானே. அவருடைய பொருள் அவருக்கே நான் ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து கடவுளுக்கு தேவை இருக்குன்னு சொன்னா, குர்ஆன் சொல்லுகிறது உழைப்பவர் தமக்காகவே உழைக்கிறார்,
அகிலத்தாரை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன், உழைக்கிறவன் தனக்கு தான் உழைக்கிறான் தவிர கடவுளுக்கு தேவை கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் ஒருத்தர் கடவுளின் பேரில் நோய்வினைப்படுத்துறான்னு வைங்க, கடவுளுக்காக வேண்டி நான் நெருப்பு மிதிக்கிறேன், கடவுளுக்காக வேண்டி போய் என்னுடைய உடம்பை காயப்படுத்துகிறேன்னு சொன்னா அவன் இஸ்லாமே கிடையாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நீ கடவுள் பேரில் நெருப்பு மிக்க கூடாது, நோய்வினைப்படுத்த கூடாது, கடவுள் பேரில் கத்தியை வந்து மேலே போடக்கூடாது, அப்படி போட்டால் நீ முஸ்லீமே கிடையாது. அப்போ திருவள்ளிக்கல்ல அந்த மக்கள் போரா முஸ்லீம்கள் பண்றாங்கன்னு சொன்னா அவங்கள அறியாமல் செய்கிறார்கள். இப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னா, நபிகள் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை எங்களுடைய மூதாதையர்கள் கொண்டுட்டாங்க, அவர்கள் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து பிராயச்சித்தியம் தேடுறோம், அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை கடவுளை நீங்கள் வந்து தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், நெருப்பு மீதிச்சு இந்த துக்கத்தை அனுசரிக்கிறோம், நாங்கள் எங்கள் உடம்புல ரத்தத்தை ஏற்படுத்தி அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறோம்னா அது எப்படி? இது குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு. அவர்கள் செய்தது குறித்து உங்களை விசாரிக்க மாட்டோம், நீங்கள் செய்தது குறித்து அவர்களை விசாரிக்க மாட்டோம். அவர் குர்ஆன்ல தெளிவாக இந்த வசனம் இருக்குது. அவர்கள் முன் சென்ற சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு. நீங்கள் செய்தது குறித்து அவர்கள் விசாரிக்க மாட்டோம், அவர்கள் செய்தது குறித்து உங்களை விசாரிக்க மாட்டோம். தாத்தா செஞ்சதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கிடையாது இல்ல. நம்ம செஞ்சதுக்கு தாத்தா என்ன பண்ணுவாரு? கிடையாது இல்ல. அப்ப அவர் செய்ததுக்கு தான் அவருக்கு பதில் சொல்லணுமே தவிர தாத்தா செஞ்சதுடைய பாவம் வந்து நம்மளை தொடராது, அது அவரோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க செய்யறதே வந்து தவறான, இஸ்லாத்தில் இல்லாத நம்பிக்கை. அவர்கள் செஞ்ச பாவத்திற்கு அவங்க தான் பதில் சொல்லணுமே தவிர, கடவுளுக்கு பதில் சொல்லணுமே தவிர இவங்க ரத்தம் சிந்ததுனால கடவுள் அவர்களை மன்னிப்பாருங்க என்பது கிடையாது. அதனால இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அது தவறான ஒரு விஷயம். மிந்தி நிறைய இருந்துச்சு, நாங்கள் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் போட்டு 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 மக்கள்கிட்ட சொல்லி 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 இது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல அதை விட்டுட்டாங்க, தவறாக விளங்கிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்லாத்துல என்ன செய்யக்கூடாது, கடவுள் பேர்ல நோய்வினைப்படுத்தக்கூடாது, திருமணம் முடிக்க மாட்டேன், கடவுளுக்காக பிரம்மச்சரியம் பண்றேன்லாம் கிடையாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. கடவுள் மனைவிக்கு ஒருத்தங்க செய்யக்கூடிய கடமை என்பது கடவுள் இடத்துல நன்மையை தருது. ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையை கொண்டு போனா அதுவும் நன்மைதான ஒரு விஷயம் தான். அந்த அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது தவறாக செய்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.